ஃப்ளை ஸ்டிச் வந்துட்டு எப்படி ஒரு இமேஜ்குள்ளே வந்து கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இங்கே வந்து லீஃப் மாதிரி ஒரு இமேஜ் வந்து வரைஞ்சிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சென்ட்ரு பாயிண்ட்டு. நீங்கள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாற்றி மாற்றி ஸ்டிச்சஸ் கொண்டு போகிறதுக்கு மேலேருந்து ஒரு செயினை கொண்டு வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடில் ஒரு செயின், திரும்ப அது கீழே கொண்டு வந்துட்டு ஒரு லாக் செயின், திரும்ப ஆப்போசிட் சைடு கொண்டு போயிட்டு அங்கேருந்து கீழே இழுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு லாக் ஆகிடும். திரும்ப அங்கே ஒரு குட்டியாக ஒரு லாக் செயின் போட்டுட்டு அப்புறம் ஆப்போசிட் சைடு வந்து திருப்புங்க. இதில் வந்துட்டு நான் பக்கத்தில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஃப்ளை ஸ்டிச்சு, அதுக்கு வந்துட்டு நான் அந்த கேப் வரணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டிருப்பேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதே ப்ரொசீஜரில் தான் நான் வந்துட்டு இந்த லீஃப் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ண போகிறேன். ஒரு த்ரெட் வந்து பிரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது லாக் செயின் போட்டாச்சு. பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு கிராஸ் செயின், அதை அப்படியே கீழே இழுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நாட் ஃபார்ம் ஆகிடும். அங்கே ஒரு குட்டி லாக் செயின், நீங்கள் அதை அப்படியே அந்த பக்கம் திருப்பிக்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு அந்த பெட்டல்ஸ் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா, உள்ள அந்த லீஃப் மாதிரி உங்களுக்கு கிட்ட கிட்ட வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட தேவையில்லை. இல்லை நீங்கள் ஒரு பெரிய இமேஜ் வந்து ட்ரா பண்ணுறீங்க, அதை நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லீஃப்லாம் நீங்கள் ஜரி த்ரெட்டில் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணிவிட்டு ஜரி த்ரெட்டில் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே பார்க்க நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த அவுட்லைனில் வந்துட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்து வந்துட்டு நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கலாம். இதையே இன்னும் கிட்ட கிட்ட வந்துட்டு கொண்டு போக முடியும். அது வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு. ஃப்ளை ஸ்டிச்லேயே ஃபில்லிங் மெத்தடும் இருக்குது. அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு காட்டுறேன். எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டதுனால பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு அந்த சென்ட்ரல் லைன் வந்துட்டு சேமாக இருக்குது. இது வந்து நீங்கள் செயின் போடாமல் போடுறதுனால உங்களுக்கு சென்ட்ரு பாருங்கள் ஜிக்ஸாக் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது. இதை நீங்கள் மறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்டரில் ஒரு அந்த லைனுக்கு ஒரு பீட் ஒர்க் கொடுத்துருங்க. இல்லைனாலும் பார்க்க நல்லா தான் இருக்கும். இந்த ஸ்டிச்சில் வந்துட்டு நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக போடணும். ஒரு இடத்துல த்ரெட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நாட் ஃபார்ம் ஆகிற இடத்துல வந்து அந்த நீடில் நீங்கள் பிடிச்சா மட்டும்தான் அந்த செயின் வந்து கொண்டு போக முடியும். இல்லை அப்படின்னா ஃபுல்லாகவே பிரிஞ்சு வந்துடும். மற்ற ஸ்டிச்சஸ்